ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தான் சென்னையோட பழமையான பஸ் ஸ்டாண்ட், ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1947 வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்ட்லி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து மூடிட்டாங்க. எந்த ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டில் கட்டுமான பணிகள் இருக்கிறதுனால இந்த பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக மூடிட்டாங்க. இது ரீஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் இதுதான் சென்னையில் விட்டு வைக்கப்பட்ட பழமையான இடம். இதுக்கு சென்னையில் இது எல்லா பழமையான இடத்தையும் மூடிட்டாங்க ஆல்ரெடி. இதுதான் விட்டு வைக்கப்பட்ட லாஸ்ட் இடம். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் அந்த காலத்தில் சென்னை வாசிகள்லாம் போக்குவரத்து வசதியை இதுலேருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்பவும் குப்பை கிடங்கு நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் பஸ்ஸுகள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்ருக்கு. ஏன்னா இங்கே வந்து தற்காலிகமாக குறைஞ்ச பஸ் வசதி மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராயபுரத்தில் மாற்றிருக்காங்க. அப்படியே இப்போ நான் போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய விற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கலர்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள், ரோட்டில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க. நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே சீப் ரேட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஒரு கடையை பார்த்தேன், அங்கே நெய், பால்கோவா எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. எல்லாமே விலை கம்மியாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நானும் எனக்கு வாங்கிக்கிட்டேன். சரி அப்படின்னு நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது பாப்கார்ன் கடையை பார்த்தேன். பார்க்கவே கண்குள்ளே காட்சியாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறதுல இது மட்டும்தான் பளிச்சுன்னு இருந்துச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ இந்த நிலைமையில தான் இருக்குது பாருங்கள். சென்னையில் நீங்கள் ரொம்ப பழமையான இடத்துக்கு போனோன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வரலாம். அந்த காலத்தில் இருந்த அதே பஸ் ஸ்டாண்ட் தான் இப்போவும் நீங்கள் பார்க்குறீங்க. அது இல்லாமல் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான பில்டிங் தான். அதுவும் லேட்டாக தான் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட பில்டிங் அது. 1957 வருடம் அந்த பில்டிங் கட்டப்பட்டது. அதுக்கு இல்லாமல் எதிர்க்க பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வேறு பேக்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் உள்ள போனீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரீட் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டெக்கரேஷன் பொருள் மட்டும்தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு